ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை கோலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சேற்றுடாரடி போற்றி போற்றி. நம்ம பெரிய புராணத்தை கடந்த 2 வருஷமா இறைத்தமிழ் சங்கமத்தில் ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கோம். 63 நாயன்மார்கள், 12 திருமுறைகள்ல கடைசியா 12ஆம் திருமுறையான பெரிய புராணம். பாகவதர்கள் பத்தி இன்னைக்கு நிறைய கதைகள் கேட்டும் அதே நாயன்மார்களோட சரித்திரத்தை சேர்த்து சேக்கிழார் நமக்கு கொடுத்த தெய்வ சேக்கிழார் கொடுத்த பெரிய புராணத்தின் முதல் வரிசையில நமக்கு இது முதல் அடி எடுத்து கொடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார். அடுத்து அதை விரிவா கொடுத்தது ஒரு வார்த்தையில கொடுத்தாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அதை கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கும் ஒரு 4 வரியா நம்பியாண்டார் நம்பி நமக்கு தொகுத்து கொடுத்தது. அதை 3வது தொகை நூலா விரித்து நமக்கு சேக்கிழார் தேடி பிடிச்சி நமக்கு அனபாய சக்கரவர்த்தி காலத்துல நமக்கு தொகுத்து கொடுத்ததுதான் இந்த பெரிய புராணம். பெரிய புராணம்னு அன்பின் உச்சம் பெரிய புராணம். ஒவ்வொரு நாயன்மார்களும் அன்பின் உதாரணம். ஆனா எல்லாருக்கும் 63 நாயன்மார்கள் பேரு தெரியலனாலும் பிரசித்தி பெற்ற சட்டுன்னு ஒரு நாயன்மார்கள் சொல்லுங்கன்னா யாருமே தெரியாதவங்க கூட கண்ணப்பன்னா எல்லாருக்கும் தெரியும். சில பேர்கள்ல குறிப்பிட்டு சொல்றாங்க. நாயன்மார்கள்ல நமக்கு கண்ணப்பர் வந்துடுவார். அவரை பாடாத அடியார்களே கிடையாது. அவரை பத்தி அவரோட பெருமையை சொல்றதுக்கு அன்பின் வழியது உயிர்நிலை. ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட திருவள்ளுவ நாயனார் நமக்கு சொன்னது, ஒருத்தர் அன்போட இருக்கான்னா அவன் உயிரோட இருக்கான். அன்பிலார் என்பு தோல் போர்த்திய உடம்பு, அது வெறும் உடம்பு தான், அது உயிர் இல்லை, அது வெறும் சடம் அப்படின்னு அன்புக்கு திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த அந்த உதாரணத்துக்கு வடிவம் கொடுத்தா அதுதான் நம்ம கண்ணப்பர். எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து பாடம் எடுத்து அவருடைய நிலை இதுவரைக்கும் எத்தனை அடியார்கள் வந்தாலும் அடைய முடியலையே ஏங்கிதான் சொல்லியிருக்காங்களே வழியா கண்ணப்பனார் பத்தி பேசுறதுக்கும் இந்த கேட்கறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கும் குருநாதருக்கும் நன்றி சொல்லிட்டு, கண்ணப்பனாருக்கு முன்கதை சரித்திரம் நமக்கு இங்க சேக்கிழார் சொல்லலை, இதை பதிவு பண்ணல. ஆனா நமக்கு திருமுருகாற்று படை கொடுத்த நக்கீர தேவநாயனார் நமக்கு கண்ணப்பர் முன் ஜென்மத்துல இன்னைக்கு அர்ஜுனரை பத்தி பாசுபதம் பத்தி கேட்டோம். மகாபாரத காலத்துக்கு கூட்டிட்டு போயிடார். நமக்கு பிளாஷ்பேக். முதல்ல மகாபாரத காலத்துக்கு போனோம்னா யுத்தம் எல்லாரும் ரெடியா இருக்காங்க இந்த பக்கம் சண்டைக்கு. ஆனா நிறைய கேள்வி அர்ஜுனன் கேட்க முன்னாடி ஒரு அஸ்திரத்துக்காக சிவபெருமான எல்லாம் பாண்டவர்களுக்கு எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணது முழுக்க கண்ணன்னாலும் அவங்க எல்லாருமே சிவனடியார்கள். அவங்க பூஜை பண்ணது நித்திய பூஜை பண்ணது சிவனடியார்கள். பாசுபதம் வேண்டி அர்ஜுனனை தியானம் பண்ணுன்னு சொல்லி கிருஷ்ணா கண்ணன் தான் நமக்கு போய் சொல்றாரு. அவரும் போய் தவம் இருக்காங்க. அந்த தவத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் அந்த தவம் ஜெயிச்சிடக்கூடாது, அவருக்கு அந்த அசுரன் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மூகாசுரன் ஒரு அசுரன் அவனை ஏவுறாங்க. அவனை சிவபெருமான் தவிர வேற யாராலும் அழிக்க முடியாது. அந்த அசுரன் பன்றி வடிவம் கொண்டு அவன் தவத்துல இருக்கும் போது வேகமா வர யாராவது ஒரு கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துடக்கூடாது, டெஸ்ட் பண்ணணும்ல அவங்களுக்கு அந்த அஸ்திரம் தகுதியா அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே கொடுக்காம பெருமான் ஒரு திருவிளையாடல் பண்றார். அந்த மூகாசுரன் வர்றதை உணர்ந்து தவத்துல இருந்து அந்த அதிர்வை உணர்ந்து
அர்ஜுனன் கண்ணை முழிச்சு வில்லும் அம்பு எடுக்கும் போதே தேவர்மான் வேடனா வந்து அவர் அம்பு விட்டுறாரு அந்த பன்றி மேல முதல் அம்பு. அடுத்து இவரும் அதே நேரம் அர்ஜுனனும் அம்பு விடுறாரு. 2 அம்பு பார்த்து சிவபெருமான் விட்ட அம்பு தான் கொல்ல முடியும் அவரை, மூகாசுரனை. அது இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பன்றியை கொன்னது நான் தான் அப்படின்னு இவர் வேணும்ட்டே வந்து அந்த அர்ஜுனன் கூட சண்டை போடுறாரு. நான் யார், வில்லுக்கு வில்லாளி, என்னோட அம்பு குறிப்பாத்து தான் அது இறந்துருக்கும், அது என்னோடது இல்ல, அது என்னோடது. தேவையில்லாம அவரை வம்பு சண்டை இழுக்கிறாரு. கட்டிப்புடி வைத்து வந்து மல்யுத்தம் இல்லையா, அப்படி ஒரு சண்டை. அவர் சண்டை தான் போடுறாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு இன்பமா இருக்கு. அவர் தழுவும் போது இன்னும் இவன் இந்த முரட்டு வேலை இப்படி பண்றானே, ஆனா நமக்கு இன்பமா இருக்கே அப்படின்னு அவனுக்கு புரியல ஒன்னும். பெருமான் தழுவி அப்புறம் அந்த சண்டை முத்தி வில்லால வேற சிவபெருமானுக்கு அடி. அதுக்கப்புறம் அந்த அடி பட்டதுக்கு அப்புறம், அந்த வில்லு பட்டு அடி பட்டதுக்கு அப்புறம் அவரோட ஸ்வரூபத்தை காட்டி, அர்ஜுனா, அவருக்கு இப்போ பெருமானோட தரிசனம் கிடைச்ச உடனே எதுக்கு வந்தோன்றதே மறந்து போயிடுச்சு. பாசுபதாஸ்திரம், அங்க யுத்தம், வெயிட் பண்றாங்க, எல்லாமே மறந்து போய் பெருமானே உங்களோட தரிசனம் கிடைச்சது போதும், என்னை அப்படியே கூட்டிட்டு போங்க. இல்ல இல்ல, அங்க உனக்காக கிருஷ்ண பரமாத்மா பெரிய லீலையே பண்ணிட்டு இருக்கா, நீ போய் சண்டை போடணும், பாசுபதத்துக்கு தானே நான் தரேன். இல்லை, நான் வரணும்னா அதுக்கு நீங்க அடுத்த பிறவியில இதே வேடன், எந்த பன்றி நமக்கு இப்போ இது கரையா இருந்ததோ அந்த பன்றியே காரணமா வந்து அடுத்த ஜென்மத்துல என்னை வந்து அடைவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீ போய் சண்டை போடுன்னு பாசுபதாஸ்திரம் கொடுத்துட்டு அங்க முடியுது. நம்ம இப்போ திருக்காலத்தி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பின் குருநாதரான மணிவாசக பெருமான் திருவாசகத்துல உருகி உருகி பாடுறார். ஒரு 2 பேரை உதாரணம் காட்டுறார். அன்புல எக்ஸ்ட்ரீம் ஒருத்தர், அன்பு இல்லாததுல எக்ஸ்ட்ரீம். ஒரு கிளாஸ்ல ரேங்க் 1ன்னா கடைசி ரேங்க் அப்படின்ற மாதிரி நம்பர் 1 கண்ணப்பன். கடைசி யாருன்னா அன்பே இல்லாத என்ன அப்படின்னு தன்னையே குருநாதர் தாழ்த்தி நமக்காக அவர் சொல்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பின் என் அப்பன் என்னை ஒப்பில் ஆட்கொண்டு தன் வண்ண பொன்னீற்று அருளி சொன்ன பொன்னீற்றருளி சென்று ஊதாய் கோத்தும்பி அப்படின்னு திருவாசகத்துல திருக்கோத்தும்பியில பதிவு பண்றார். அவ்வளோ அன்பை பார்த்த நீ அன்பே இல்லாத என்னையும் ஏத்துக்கிட்டே சுவாமி அப்படின்னு பெருமான உருகி மணிவாசகர் பதிவு பண்றார். அப்புறம் பட்டினத்து சுவாமி, அவரு ஒரு சமயம் காலத்தி போய் தரிசனம் பண்ணும்போது அவரும் 63 நாயன்மார்ல உயர்த்தி ஒரு 3 பேரை குறிப்பிட்டு 6 நாள்ல கண்ணை இழந்து, என்னால இந்த பக்தி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு 3 பேரை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தன் குழந்தையை அரித்து கரிப்பாளி தென்ன சிறு தொண்ட பெருமான் நாயனாரையும் அவரை மாதிரி என்னால பக்தி பண்ண முடியாது. நீ கேட்டேன்னு சொல்லி பிள்ளைக்கறி சமைக்க என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்ல ஒரு பொண்டாட்டி தீண்டுவாய் எம்மை தீண்டு வீராகின் திருநீலகண்டம், திருநீலகண்டத்து மேல ஆணை. திருநீலகண்டம் கோயவனார் திருநீலகண்டத்து நாயனாரை வந்து என்னை தொடாதன்னு சொல்லி அம்மா சொன்னதுல இளமையில இருந்து முதுமை வரைக்கும் அவரோட இளமையெல்லாம் திறந்து பெருமானார் பண்றதை நம்ம பார்த்தோம். அவரை மாதிரியும் என்னால பக்தி பண்ண முடியாது. உன்னை பார்த்த 6 நாள்ல கண்ணை இழந்து 4 கண்ணிழந்து அப்ப வல்லே நல்லேன், அதுவும் என்னால முடியாதுப்பா. இப்ப நான் உனக்கு ஆளாகும்னா நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நானும் என்னையும் நீ மதிச்சு ஏத்துக்கோ சுவாமி அப்படின்னு காலத்தியப்பட்டு பட்டினத்து சுவாமி பதிவு பண்றார். ஜெகத்குருவான ஆதிசங்கரர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாங்க, பக்தி என்ன செய்யும், பக்தி என்ன செய்யும்ன்றதுக்கு அவரு அது என்ன செய்யாது அப்படின்னு கண்ணப்பன் நாயனார்தான் உதாரணமா சொல்றார். அது எல்லாம் செய்யும் அப்படின்ற, என்னெல்லாம் செய்யுதுன்னு நம்மள ஒரு கதையோட போக்குல போய் பார்ப்போம். சிவா அவ்வளவு உயர்த்தி சொன்ன அந்த கண்ணப்பர் ஒரு நாட்டை வர்ணிக்கிறதுக்கு சேக்கிலாரு 100 பாடல்கள் பதிவு பண்றாரு. அவர் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நாட்டோட வர்ணனை. பொத்தப்பி நாடு, இது வந்து ஆந்திர மாநிலத்துல இப்ப இருக்கு. காலஹஸ்தி பக்கத்துல வடக்கே இருக்கிற நாடு இப்பவும் பொத்தப்பி நாடு. அந்த நாடு
முன்னாடி பொத்தப்பி நாடு, இப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணப்பர் பிறந்ததுக்கு அப்புறம் அது கண்ணப்பர் நாடு அப்படின்னு அழைக்கிறது அப்படின்னு செய்தியில நமக்கு பதிவு பண்றார். கண்ணப்பர் நாடு, அப்புறம் அந்த ஊரு அப்ப நாடு இருக்கு. எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா அங்க இருக்கிற உடுப்பூர் அப்படின்னு ஒரு மலை கிராமம், வேடுவர் குலம் ஊரா, அது மலை பிரதேசம் இல்லையா, அங்க இருக்கிற வேடுவர் குலத்துல நாகன் அப்படின்னு வேடர் குல தலைவன். அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அவருடைய மனைவி பேரு தத்தை. தத்தைக்கும் நாகனுக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லா வில்வித்தை எல்லாம் தெரியும். அந்த வேடர்குல தலைவன் அப்படி காட்டுவாசிகள் அடக்கி ஆளணும்னா அவன் எவ்வளவு பெரிய திடகாத்திரமான மனுஷன், எல்லா தைரியம் எல்லா சக்தியும் இருக்கிற அவனுக்கு ஒரே குறை, அவங்களுக்கு தேவராட்டி அப்படின்னு ஒரு அம்மா, வயசான பூஜாரி சாமியார். அவங்க தேவராட்டி கிட்ட போய் கேட்கறாங்க, குறி கேட்கறாங்க, அம்மா குழந்தை இல்லை அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, முருகனை வழிபாடு, குறிஞ்சி நில கடவுள் முருகப்பெருமான், முருகனை போய் வழிபட்டா சஷ்டியில் விரதம் இருந்தா அகப்பையில கருப்பையில குழந்தை தங்கும் அப்படின்ற மாதிரி உதாரணம். அது இப்பவுமே உண்மையா 100% நடந்துட்டு இருக்கு. இதுதான் தேவராட்டி நாகனுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க முருகப்பெருமானையும் வள்ளி அம்மையும் வழிபட்டு விரதம் இருந்து தத்தை கருவுற்று அழகான ஒரு நல்ல நாள்ல ஆண் குழந்தை பிறக்குது. அப்போ அவங்க குல சம்பிரதாயத்தை படி நீராட்டி கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாட்ட குழந்தைய கொண்டு வந்து காட்டுறாங்க தேவராட்டி. செவிலித்தாய் அவளை பிரசவம் பார்த்த அம்மா குழந்தைய கொண்டுட்டு வந்து நாகன் கிட்ட கொடுக்கும்போது குழந்தை தின்னுன்னு இருக்கான். அதாவது கனமா இருக்கிற தின்னன் இருக்கிறதுனால தின்னன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. எவ்வளவு சிம்பிளா நேமிங் செரிமனி முடிஞ்சிச்சு. தின்னன் தின்னனார் அந்த குழந்தைய ரொம்ப அருமையா, ஏன்னா அடுத்த இளவரசர் இல்லையா, வேடர்களுக்கு தலைவருக்கு குழந்தைன்னா எல்லாரும் பார்த்து எப்படி இருக்கா அவங்க ஊரு, ரொம்ப அழகா வர்ணிக்கிற சேர்க்கிறாரு. அவங்களுக்கு வேலி போடுறதுக்கு அந்த ஊர்ல வீடுங்க இருக்கும் இல்லையா, அது காம்பவுண்ட் வால் என்னன்னா யானையோட தந்தத்தை நட்டு வச்சிருப்பாங்களா வேலியா போட்டு. இயற்கையான அங்க மரங்கள் கிடைத்த பொருட்களை வச்சு அந்த வீடுகளும் யானை தந்தங்களும், அருவிகள்ல முத்துக்கள் கொட்டுமா, அப்புறம் பழங்கள், அவங்களோட உணவுப் பொருட்கள், உணவு எல்லாம் என்னன்னா என்ன வேட்டையாடுறோமோ எல்லாம், மாடு அது எல்லாமே, மானு புலி எல்லாத்தையும் வேட்டையாடுறது எல்லாம் மாமிசத்தை சுட்டு நல்லா தேன்ல முக்கி சாப்பிடுவாங்களாம். அவங்களோட உணவு பழக்கத்தையும் குழந்தைங்க எல்லாருமே, இப்போ எல்லாரும் வேட்டைக்கு போனாங்கன்னா எல்லார் குழந்தைங்க, யாரு குழந்தை தெரியாத வரைக்கும் எல்லா குடும்பமும் குழந்தையும் சேர்ந்து ஆடிட்டு, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டு, அவங்களோட அணிமணிகள் எப்படி இருக்குன்னா காட்டுல இயற்கையா கிடைக்கிற விதைகளும் புலி நகமும் அதோட அதோட விலங்குகளோட உதிரி பாகங்கள்ல நகைகள் அணிமணிகள் சேர்த்து போட்டுட்டு இருப்பாங்க. காட்டுல கிடைக்கிற இயற்கையா போட்டு எப்படி இந்த டிரைபல்ஸ் காட்டுவாசிங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க கிட்ட சத்தம் என்ன மாதிரி கேட்டுட்டு இருக்குமா, கொல்லு குத்து அடி அத அப்படின்ற இந்த மாதிரி வசனம். எதுக்கு இவ்வளோ விளக்கமா அந்த அவங்களோட பத்தி சேக்கிலார் போய் அங்க பதிவு பண்ணியிருக்காருன்னா, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அன்பே உருவமான ஒருத்தர் வரப்போறாருன்றதுக்காக ரொம்ப அவங்களோட வாழ்க்கை முறையை நமக்கு விளக்கமா சொல்லிட்டே வர்றாரு. அந்த குழந்தைக்கு படிப்பு, அதாவது அவங்களுடைய படிப்பு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னா வேட்டையாட, வில்வித்த, ஈட்டு எறிதல், இந்த மாதிரி எப்படி மறைஞ்சிருந்து விலங்குகளை தாக்குறது, அதுக்கு யானைக்கு அந்த பள்ளம் பறிக்கிறது, எப்படி எல்லாம் அந்த வலை விரிக்கிறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கணும்னா 12 வயசுல அந்த, இப்ப நம்ம எப்படி குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் பண்றோமோ அந்த மாதிரி அங்க 12 வயசுல அவருக்கு சொல்லு பிடிக்கிறதுக்காக. அந்த எதுக்கு 12 வயசுன்னா அந்த உடல் வலிமை எல்லாம் அப்பதான் வந்திருக்கும். அவங்களோட படிப்பு இதெல்லாம் கத்துக்கணும்னா அது வந்து ஒரு வாரம் விழாவா எடுத்து செய்யறாங்களாம். தேவராட்டி கிட்ட குறி சொல்லி அவங்களுடைய காட்டு தேவதை கிட்டையும் பலியிட்டு குலவை சத்தம் போட்டு ஒரு 6 நாள் திருவிழா மாதிரி அந்த குழந்தைக்கு பயிற்சி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு எல்லா கலையிலும் கத்துக்கிறாங்க. ஒரு 16 வயசு வரைக்கும் 4 வருஷத்துல எல்லாமும் கத்துக்கிட்டு நல்லா ரெடி ஆயிடுறாங்க. தின்னனார்
சின்னனார் 16 வயசு முதல் தடவை நாகனாருக்கு வயசாச்சு. ஒரு நிறைய விலங்குகள் அதிகமாயிடுச்சு, எல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுது. எல்லாரும் வந்து நாகன் கிட்ட வேண்டுறாங்க, நீங்க வேட்டையாடி ரொம்ப நாள் ஆகுது, காட்டு விலங்குகளோட தாக்கம் அதிகமா இருக்கு, நீங்க வந்து அதை அழிக்கணும், வேட்டையாடணும். அவரு எனக்கோ வயசாயிட்டு இருக்கு, என்னால முடியல, நான் வேணா அடுத்தது சின்னனை வேணா நம்ம ரெடி பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், சின்னன் வர போறான், ஒரு பக்கம் வருத்தம், நாகன் ரிட்டையர் ஆக போறாங்க, இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. சின்னனோட கன்னி வேட்டை ஆரம்பிக்குது அடுத்த நாள். எல்லா வேட்டையும் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பன்னி, காட்டு பன்னி, நல்லா நம்ம திடகாத்திரம் அதே பழைய பிளாஷ்பேக்ல வந்து அதே பண்ணி இப்போ அது ஓடுது. சின்னனார் பார்க்கிறார், அவர் கூட இன்னொரு 2 பேர் அதை கவனிக்கிறாங்க. அவர் இவரை ஃபாலோ பண்றது, இவரையும் அவருடைய நண்பர்களான நாணன் அப்புறம் காடன் என்பவர், இவங்க 2 பேரும் சின்னனை துரத்திக்கிட்டு, அவரு பண்ணியை துரத்திட்டு போறார். அவரை போறதை பார்த்து இவங்களும் பின்னாடியே போறாங்க. இவங்க அந்த பன்னியை ஓடுது, காட்டுல ஏறுது, மலையில ஏறுது, போய்கிட்டே இருக்கு வேகமா. ரொம்ப தூரம் போய் அவ நினைச்சு ஒரு இடத்துல மலை முட்டி இதுக்கு மேல போக முடியாத வரைக்கும் தண்ணி டயர்டாகி நிக்கிற வரைக்கும் இவங்களும் துரத்திட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த பன்னி நின்றுடுச்சு. இங்க இருந்தே அவரால் வில்லு எழுதி அதை கொல்ல முடியும். ஆனா சின்னனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, அதை நேர் நில்லுதான் கொல்லணும் அப்படின்னு மல்லிட்டோம். பன்னியோட இவருங்க பாக்குறாங்க, பதறாங்க, எங்க இவர் போறாரு ஈட்டி எறியாம அப்படின்னு ஆனனும் காடனும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நேரா போய் அது முன்ன நின்று அதோட சண்டை போட்டு அவரோட உடைவாளால குறுவாளால ஓங்கி வெட்டு. அது காட்டு பண்ணி அதோட தோல் அவ்வளோ ஹார்டா இருக்கிறது, அது ஒரு வெட்டில அவரை 2 துண்டா ஆக்குறாரு. இவங்க எல்லாம் பார்த்து மலைச்சு என்ன நடக்குதுன்னு பதறி போய், அப்பா நம்மளோட அடுத்த இளவரசருக்கு பயங்கர வலிமை, அவருடைய வீரத்தை பார்த்து வியந்து தன்னாய் நிக்கிறாங்க. ஒரு வழியா வெற்றியாச்சு. இவ்வளவு தூரம் ஓடி வந்து பார்த்தா ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கே. இப்பதான் அவருக்கு தாகம் எடுக்குது. என்னன்னா, இங்க தண்ணி எங்க இருக்கும் நானா அப்படின்னு. தண்ணியா? அம்மா இது நம்ம காலத்தி மலை கிட்ட வந்துட்டாங்க. பொன்முகலி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறு கிட்டதான் இருக்கு. நம்ம வேணா அங்க போயிட்டு இந்த பன்னியை கழுவி சுத்தம் பண்ணி சுட்டு நம்ம சாப்பிடுற நேரத்துல எல்லாரும் நம்ம கூட்ட நம்மளை தேடிட்டு எப்படி வரோம், வர்றதுக்குள்ள நம்ம இதை போய் சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு. ஓ சரி அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் அதை இழுத்துட்டு இவங்க 2 பேர் வராங்க. சின்னனாரும் போய் அந்த பொன்முகலை ஆற்ற தண்ணிய போய், அவ்வளவு தாகமா இருந்தவர் தண்ணில ஆற்றுல இறங்குறார். அந்த சோலையை தாண்டி வெளியில வந்தோடனே காலத்தி மலை கண்ணில் வருது. அந்த மலை தண்ணி எடுத்தவர் மலையை பார்த்து அதோட ஒளிய அகத்தனத்தை பார்த்து குடிக்காம சிந்திட்டு, நானா இது என்ன, அது யாது, ஓ அதுவா, நான் இதுக்கு முன்னாடி வந்திருப்போம் இந்த பக்கம் வேட்டைக்கு, அது வந்து காலத்தி மலைன்னு சொல்லுவாங்க. அங்க என்ன இருக்கு, அதை பார்த்தா ஏதோ ஒரு ரொம்ப இனம் புரியாத ஒரு ஆனந்தமா இருக்கு, அது ஏதோ ரொம்ப வித்தியாசமா எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அது என்ன. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ அங்க மேல குடுமி சாமின்னு ஒரு சாமி இருக்கு. அதாவது ஜடாமுடி தரிச்ச சிவபெருமான அவர் சொல்ற, அவங்களோட பாஷையில அவர் சொல்றது குடுமி சாமி, குடுமி வச்ச சாமி இருக்கு. அவரை அப்படி அந்த பேர் காதுல விழுது, காலத்தி மலை அப்புறம் குடுமி சாமி. நம்ம போய் அவரை போய் பார்ப்போமா, இவங்க எப்படியும் அதை சுட்டு முடிக்கி வைக்கிறதுக்குள்ள நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம அவருக்கு நாவுக்கரச பெருமானோட தேவாலயம் தான் இங்க பக்திக்கு அவர் எடுத்துக்காட்டு படிநிலைய சொல்ற. முன்னம் அவள் நாமம் கேட்டாள், அவர் ஒரு பெண் தன்னை பாவிச்சு நாவுக்கரசர் பதிவு பண்ணியிருப்பார். முதல்ல பக்தி எப்படி வருமா, முதல்ல முன்னம் அவள் நாமம் கேட்டாள். சிரவணம் பண்றதுனால, கதைகள் கேட்கறதுனாலையும் பெருமானோட பேரை கேட்கறதுனாலையும் நாமத்தை கேட்ட உடனே நம்ம திருவாரூர் தியாகராஜ பெருமான் இப்போ ஆரூரா ஆரூரா ஆரூரா, திருவாரூர் தியாகராஜ பெருமான் இருக்காரு, நாமத்தை கேட்டுட்டார். பின்னும் மூர்த்தி ஆரூர் திருவாரூர் கேட்டாச்சு, ஊரை கேட்டாச்சு. அடுத்து அங்க பின்னம் அவன் முன்னம் அவன் நாமம் கேட்டார், மூர்த்தி அவன் இருக்கும் மன்னன் கேட்டார். அதாவது தியாகராஜ பெருமான் எப்படி இருக்காரு, அந்த அலங்காரத்தை அவருடைய வடிவத்தை யாராவது எடுத்து சொன்னா படம் பார்க்கிறோம் இல்லையா, ஒரு போட்டோ விக்கிரகம் இப்படி பார்க்கும்போது மூர்த்தி இப்படி இருக்காரோ, அவர் இப்படி இருப்பாரா, அவர் கையில இந்த ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காரா அப்படின்னு அந்த பெருமானோடைய வடிவத்தை கேட்கிறார். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார். பின்ன அவள்
பேர்த்தும் அவனுக்கே பித்தி ஆனாள். அந்த நாமத்தை கேட்டு வடிவத்தை கேட்டு அந்த சுவாமிக்கு ஆட்பட்டு அவன் பித்தி ஆனாள். அகன்றால் அகலிடத்தால் அகன்றால் ஆசாரத்தை, அவளுடைய குடும்ப வழக்கம் பூஜை பண்ற முறை எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஆரூரன் தியாகேசன் அப்படின்ட்டு அந்த பெயர்த்தும் அவளுக்கே பித்தியானாள். அப்புறம் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலை. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அவ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, எதுவும் காதுல ஏறாது. இப்படி ஒரு நிலையோட முதல் படியில நம்ம தின்னனார் இப்போ காலசீமாலான்னு கேட்டுட்டாரு. அடுத்து குடுமிசாமின்னு காதுல விழுந்துச்சு. குடுமிசாமி குடுமிசாமி இப்போ போய் ஏறணும். அந்த மலையை வேகமா அங்க கீழே நானன் வந்து அந்த நெருப்பை மூட்டி, காடன் வந்து அந்த நெருப்பை மூட்டி அதை சமைக்கிறதுக்கு நேரம் எடுக்கிற நேரத்துல பார்த்துட்டு வந்துடலான்னு தான் போறாங்க. மலை ஏறதுக்கு இங்க சேக்கலார் பெருமா நமக்கு உதாரணம் சொல்றார். 2 பேரையும், காடன் நானன். இவங்கள நமக்கு எப்பவுமே ஒரு 2 நண்பர்கள் இருப்பாங்க. சினிமா பார்ப்போம், இப்படி நம்ம உலக வாழ்க்கையிலேயே வச்சிருக்கிற மாதிரி என்ன சொல்றது, நம்மள நல்வினை தீவினை அப்படின்னு நானனையும் காடனையும் சேக்கிலார் நமக்கு உதாரணம் காட்டுறாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, வா நம்ம மூவிக்கு போவோம், நமக்கு வேண்டாதது எல்லாம் நம்ம இங்க போவோம் அங்க போவோம், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சில பேர் நம்ம சச்சங்கத்துக்கு போவோம், நாமாவை கேட்போம், கோயிலுக்கு போவோம் அப்படின்னு. இப்படி நல்ல நண்பர்களும் எங்க நம்மளை இழுத்துட்டு போறாங்களோ அப்படி இந்த 2 பேரும் நல்வினையும் தீவினை மாதிரி. அவன் நானன் வந்து சொன்னா அங்க மலை பேரையும் சொன்னா, அப்புறம் அங்க இருக்கிற சுவாமியும் சொன்னான், போலாம் அப்படின்னு கூடையும் வரான் வழி காட்டிட்டு. இப்ப ஏறும்போது முதல்ல நானன் ஏறிட்டு இருக்கான், பின்னாடி தின்னனார் முதல்ல ஏறார், இவன் ஃபாலோ பண்ணான். அது எப்படி இருக்காம அவனுக்கும் முன்னாடி இவங்க 2 பேத்துக்கும் முன்னாடி ஒண்ணு போதான். அது நம்ம கண்ணுக்கு தெரியல, சேக்கிலார் பெருமான் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. தின்னனாருடைய அன்பு முன்னாடி போயிட்டு இருக்கு. அன்பு முதல்ல போகுது, நானன் ஃபாலோ தொடர்றாங்க. தின்னனார் வேகமா ஏறாங்க. அவ்வளோ வேகமா படி ஏறி போய் காலத்தில இருக்கிற ஸ்ரீ காளஹஸ்தி, சிலந்தி, பாம்பு, யானை 3 வழிபட்டு முக்தி அடைந்த ஸ்தலம் ஸ்ரீ காளஹஸ்தி. அதோடைய சுவாமியோட லிங்க திருமேனி அதை போய் தின்னனார் முதல்ல போய் பார்க்கிறார். பார்த்த மாடத்திலே கண்ட போதே கேட்டேன். ஒரு கல் விக்கிரக ஸ்வரூபத்துல சிவலிங்க மூர்த்தத்தை கண்ணால பார்த்த உடனே ஓடி போய் அவருடைய வில்லு அம்பு எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எப்பவுமே தரிச்சிட்டு இருப்பாங்க, எப்ப எந்த விலங்கு வரும் தெரியாது. அதுக்காக அதை விட்டுட்டு ஓடி போய் கட்டிக்கிறார். சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு அழகார். இங்க கூட்டிட்டு வந்த நானனுக்கு என்னென்னமோ பண்றா, சாமி பார்க்கணும்னா கூட்டிட்டு வந்தோம், பிடிச்சிட்டு என்ன பண்ற, அகப்பட்டு விட்டார். அவர் எனக்கு கிடைச்சிட்டார், என் சாமி எனக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அவர் முத்தமா பொழியிறார். குழந்தைய கட்டி பிடிச்சி கொஞ்சம் மாதிரி தின்னனார் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார்.